கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொண்டு தியானிக்கலாம். சத்தியம் எங்கே என்ற தலைப்பில் தீத்து தீமுத்தியு 2 புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை அங்கே தியானிக்க முடிந்தது. அதிலிருந்து அப்போஸ்தலன் பவுல் தீமுத்திக்கும் தீத்துக்கும் சொல்கிற விஷயங்கள் சத்தியம் இல்லாத இந்த காலத்துல எப்படி இருக்கிறது, அதாவது இந்த காலத்துல இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது, ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள், இன்னைக்கு சபையில சத்தியம் எப்படி போதிக்கப்படுகிறது என்பதை அவர் அங்க தெளிவாக தீமுத்திக்கும் தீத்துவுக்கும் அவர் அங்க சொல்லுகிற விஷயத்தை அதை பார்க்க முடிகிறது. ஸோ அதை இந்த காலத்துல சபைகள் அப்படிதான் இருக்கிறது. சபையில இன்னைக்கு சத்தியம் கிடையாது. சத்தியம் இல்லாத சபையாக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற காலத்துல தீத்துவும் தீமுத்தியும் எச்சரிக்கை வார்த்தையாக இதை அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ முதலாவதாக அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கிட்ட, அதாவது தீமுத்திக்கிட்ட சொல்லுகிற விஷயத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாண போதகராக இருக்கத்தான் விரும்புறாங்க. கர்த்தருடைய சத்தியத்தை இன்னைக்கு போதித்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை தேவன் சமூகத்துல கொண்டு போய் அவர்களை ஆயத்தப்படுத்தி நிற்கிற உபதேசம் இன்னைக்கு இல்லை. நியாயப்பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணம் அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் ஒரு பலிகள் முறைகளாக கொடுக்கப்பட்டது இல்லையா? அதனுடைய ஒப்புமை இயேசு கிறிஸ்து. ஸோ ஆனால் அந்த பலிகள், அதாவது தாம் செய்த பாவத்திற்கு இதுதான் பரிகாரம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இன்னைக்கும் பாருங்க, நாம் செய்த குற்றத்திற்கு பாவத்திற்கு இன்னைக்கு சபையில இதுக்கு இது பரிகாரம்னு சொல்லி உபதேசம் பண்ணுகிற ஒரு காலம் இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிற நாம, ஆனால் பாருங்க நியாயப்பிரமாணத்து காலத்துக்குள்ளேயே இன்னைக்கு போதகர்கள் நம்மளை நடத்தி செல்கிற ஒரு காலமா இருக்கிறது. ஸோ நம்மளை பயமுறுத்தி இப்படிதான் இருக்கணும், இதுக்கு இதைத்தான் செய்யணும், நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டது இந்த பாவத்திற்கு இந்த குற்றத்திற்கு இந்த பரிகாரம் இதைத்தான் செய்யணும், அப்போ பாவம் சரியாகும் என்று நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனாலும் இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிற நம்ம நியாயப்பிரமாணத்தின்படியே நம்மளை உபதேசம் பண்ணி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். அதான் சொல்றாரு தீத்துட்டு, அதான் சொல்றாரு பவுலு, நியாயப்பிரமாண போதகராக இருக்க இன்னைக்கு விரும்புகிறாரா பார்க்கிறார். ஸோ அதனால சபையில் இருக்கிற விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உபதேசம், எப்படிப்பட்ட உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வேதத்திற்கு உட்பட்டுதானா இல்லை வேதத்திற்கு வெளியிருந்து கொடுக்குறாங்களான்ட்டு ரொம்ப விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இது காலம் கடைசி காலமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு அடையாளங்களும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அதனால நாம் எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். 2வது பாருங்க, அதே 1 தீமோத்தேயு 3:3 சொல்லுகிறது, இழிவான ஆதாயத்தை இச்சித்து. ஸோ இழிவான ஆதாயத்திற்காக உபதேசம் பண்ணுகிற இன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுலயும் பாருங்க 8 2 சொல்றாரு, இழிவான ஆதாயத்தை இச்சித்து அவர்களுக்கு ஏற்ற உபதேசத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கிறது. அவர்களுடைய ஆதாயம், அவர்களுக்கு எது ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உபதேசம் சத்தியம் இல்லாதபடிக்கு உபதேசம் அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறப்ப இழிவான ஆதாயத்தை, அவர்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும். அவனுக்கு ஊழியம் பண்றான்னா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. அந்த தேவையை சந்தித்துக் கொள்வதற்கு இன்னைக்கு இருக்கிற சபையிலுள்ள விசுவாசிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதை கொடுக்கணும், இதை செய்யணும், அதை செய்ய, இதை செய்யன்னு சொல்லிட்டு அவர்கள் சத்தியத்திற்கு நேராக நடத்தல, ஆனா அவருடைய இச்சைக்கு நேராக நடத்தி அதன் மூலியமாக ஊழியக்காரருடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு இன்னைக்கு விசுவாசிகளை தவறாக நடத்தி கொண்டு போய்கொண்ட இன்னைக்கு சத்தியம் சபைகள் நிறைய பெருகிருச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் அவங்க தீமோத்தேயுவிட்ட சொல்லும் பொழுது அதான் சொல்லுகிறாரு, இழிவான ஆதாயத்துக்காக உபதேசம் பண்ற ஒரு கூட்டம் இருக்குதுப்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதை. சரிங்களா? இழிவான, அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபையில சத்தியம் கிடைக்கிற சபைக்கு நீங்க தொடர்ந்து போங்க, சத்தியத்தை தியானிங்க,
வசனத்தை படிங்க. ஆவியானவர் உங்களுக்கு அது வசனத்தை சொல்லி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை விட்டு போட்டு இந்த இழிவான ஆதாயத்துக்காக அடைகிறான் பாத்தீங்களா, அங்க போகாதீங்க. நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க, நீங்க விழுந்து போய் விடுவீங்க. அவன் மாய்மாலம் பண்றவனா இருக்கிறான், அவன் பொய்யனா இருக்கிறான், பொய்யுக்கு பிதாவா இருப்பான், வஞ்சகத்தின் அவனுக்குள்ள இருக்கிறது. அதனால இந்த ஆதாயத்தை தேடி சபைகள் நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டு நம்ம தான் வகையறுத்து என்ன சொல்றது, அந்த சபைக்கு செல்லாதபடிக்கு நல்ல சத்தியம் நிறைந்த சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு செல்ல. தீமுத்திக தான் சொல்றாரு, இழிவான ஆதாயத்துக்காக உபதேசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கு, நீ ஜாக்கிரதை வருகிறார். மூன்றாவது பாருங்க, அதே தீமுத்தியோ 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியை ஆதார தொழிலாக வைத்துக் கொள்கிறவர். பாருங்க, கர்த்தரையே ஆதார தொழில், அவர் இது ஒரு தொழில் மாதிரி வச்சு நடத்தி கொண்டே இருக்கிறார். வசனம் அதுதான் சொல்லுகிறது, பார்ப்பதற்கு அவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான், ஆனா அது அவனோட தொழிலா. தொழில் சம்பாதிக்கிற இடம் தேவனுடைய சபை கிடையாதுங்க. கர்த்தருடைய சபை நீங்க சம்பாதிக்கிறது இடம் கிடையாது, அது உங்களை உருவாக்குற இடம். நல்ல மனவாட்டியாக, புத்தியுள்ள கன்னிகையாக, தேவனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக இங்கே உருவாக்கி தேவன் சமூகத்தில் கொண்டு உங்களை நிற்கிற இடம் தான் தேவனுடைய சபை. அங்க சத்தியத்தை கொடுத்துதான் நம்மளை அலங்கரிக்க முடியும், சத்தியத்தின் மூலியமா தான் உபதேசிக்க முடியும், அந்த சத்தியத்தின் மூலியமா நம்மளை கண்டனம் பண்ண முடியும், சத்தியத்தை கொடுத்துதான் நம்மள என்ன பண்ண முடியும், சீர்திருத்த முடியும். தீமுத்துக்கு தானே சொல்லுகிறாரு, உபதேசத்துல கடிந்து கொள்ளு, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுங்கிறார். ஆனால் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, அந்த தேவ பக்தியை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேஷம் தரித்து கொண்டு என்ன பண்ண தொழில், அவனுக்கு தேவையான வருமானத்தை சம்பாதிக்கிற இடம் இன்னைக்கு சபையாக மாறிவிட்டது. அதான் பவுல் தீமோத்திட்ட சொல்லுகிற விஷயம் அதுதான், தேவ பக்தியை ஆதார தொழிலாக வைத்து, அதுதான் மூலதானம், மூளைக்கல் அதுதான் சபை தான். சபைகளை சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆத்துமாக்களை சம்பாதிக்க மாட்டாங்க, அவன் தேவைகளை சம்பாதிக்கிற இடமா தான் இன்னைக்கு சபைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதை தான் தீமோத்திட்ட சொல்லும் பொழுது, தெய்வ பக்தி ஆதார தொழிலாக இருக்கிறாங்கப்பா, அதனால இங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. தீமோத்திக்கு சொல்லலைங்க, இன்னைக்கு இருக்கிற சபைக்கு தேவன் எச்சரிக்கிற ஒரு செய்தியாகத்தான் நமக்கு இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ விசுவாசிகள் விழுந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாக சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வெள்ளனையை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு தேவ பக்தி உள்ளவர் போல காணப்படுவார்கள், பார்ப்பதற்கு பரிசுத்தவான்கள் போல காணப்படுவார்கள், பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் பார்த்த பயங்கர தேவ பக்தி உள்ளவர்களா இருப்பார்கள். ஆனால் அதனால் வருகிற பலன், தெய்வ பக்தியில வளர்ந்த பலன், அதை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிறது. ஏமாந்து விடக்கூடாது. இன்னைக்கு சபைகள் அப்படிதான் இருக்கிறது. யாரை நம்பிய பார்த்தா, ஓ நல்ல ஜெபம் பண்றானா, நல்ல பாட்டு பாடுறானா, நல்ல ஜெபிக்கிறானா, நல்ல வார்த்தைகளை கொடுக்குறானா, பார்த்தா உடனே விழுந்து போருது. பார்த்தா அவன் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்துள்ள ஒரு மனுஷனா இருப்பான். தேவனால் வருகிற துன்பத்தையோ தேவனால் வருகிற பலனையோ அவன் மறுதளிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருப்பான். எந்த சபைகளிலும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நாம் அனுமதிக்க கூடாது. சபைகள் விழுந்து போகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகளை பார்க்கணும்னா சத்தியமே கிடையாதுங்க. ஸோ ஆவியானவர் பேசுறதே கிடையாது. இவர்கள் தங்களோட சுய லாபத்திற்காக சுயமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, பிற்காலத்துல அதாவது அன்னைக்குள்ள தேவ மனிதர்கள் தேவன் சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சபைகளை கொடுத்த ஒரு காலங்கள் போய் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறோமா, அதுல இருந்து இன்னைக்கு பிரசங்கம். எப்படிங்க அவன் மனம் திரும்புவான்? ஆவியானவர் எப்படிங்க அவனுக்குள்ள பேசுவாரு? இவன் சுயமா மணிக்கானவர் பேசுற சொந்த கதை சோக கதை சபைக்குள்ள பேசி கொண்டு இருக்கிறார்கள். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்க. ஸோ அந்த சத்தியம் தாங்க அவங்களை சீர்படுத்தும். சத்தியம் தாங்க கர்த்தருக்கு நேராக கொண்டு போகும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுதானே அன்பு என்று சொல்லியிருக்கிறாரு. நம் இயேசுவை எப்படி அறியறதுன்னா, சத்தியத்தை அறிந்து இயேசுவை அறிஞ்சது மாதிரிதான் வசனம் சொல்லுகிறது. நீங்க சத்தியத்தை அறிங்கள், இயேசு அறிகிற மாதிரி இருக்கும். இதை விட்டு போட்டு தேவையில்லாத சம்பாஷணைகள், வெளியே பேச வேண்டியதுல சபையில நின்று பேசி கொண்டிருக்கிறது. 4 பேர் மத்தியில் உட்கார்ந்து ஆலோசனைக்க வேண்டிய காரியத்தெல்லாம் புல்பிடில நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறது. எங்கெங்க எழுப்புதல் வரும், எங்க மனம் திரும்புதல் வரும்? மாம்ச சிந்தனையோடு பேசி கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, அந்த இடத்துல நிக்கிறோமேங்கிற ஒரு பயம் கிடையாது.
தேவையில்லாத சம்பாஷணைகளை தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு மாம்சமும் மனசு ஒருமன வார்த்தைகள் கொடுத்து கொண்டு சபையில் ஏராளம் பெருகி விட்டது. சத்தியம் கிடைக்காத காலம் வரும்னு வேதம் சொல்லுகிறதுல அது இதுதான். சத்தியமே கிடையாதுங்க. அவங்க இஷ்டம் போல பேசிட்டு ஜனங்களை இன்னைக்கு வஞ்சித்து அவர்களை பிசாசுக்கு அடிமையாக்கி கொண்டு அவர்கள் நரகத்துக்கு இழுத்து கொண்டு ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தை வாசிங்க, எங்கேயும் தேடி போகாதீங்க. உங்க சொந்த சபைக்கு போங்க, அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க. அவர்கள் தேவனுடைய சபைக்கு உட்பட்டு தான் பேசுகிறார்களா? தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டு தான் பேசுகிறார்களா? தேவையில்லாத காரியத்தை பேசுகிறார்களா என்றால் அவர்களிடத்தை எதிர்த்து கேளுங்க, தப்பு கிடையாது. ஏன் பேதுரு சொல்லுது, தப்பு செய்யும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் நான் முகமுகமாக எதிர்த்தேன் என்று தானே சொல்றாரு. சத்தியத்தை விட்டு விலகி யாரு பேசினா நீங்க முகமுகமாக எதிர்ங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? நீங்க சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டி பாருங்க. தேவன் உங்களுக்கு பெரிய மென்மேலும் உங்களை ஒண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு போவாங்க. சத்தியத்துக்கு நிக்கிற சபைகள் இன்னைக்கு கிடையாது. வசனம் அதுதானே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தீமோத்திட்ட பவுலை சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? பாவம் செய்தவர்களை சபையில நிக்க விட்டு கண்டனம் பண்ணுங்கிறாரு. நீ சொல்ல முடியுமா? இன்னைக்கு சபைக்குள்ள யாராட்டு கடிந்து கொள்ள முடியுமா? கண்டனம் பண்ண முடியுமா? ஏன் சொல்றாருன்னா அப்பதான் மத்தவன் தப்பு செய்ய மாட்டான், மத்தவன் பாவம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீமோத்திட்ட சொல்லுகிற அடுத்த விஷயம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மழுதிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அடுத்து சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை ஏற்படுத்திக் கொள்வார்கள். விசுவாசிகளுக்கு ஏற்ற போதகர். விசுவாசி என்ன சொன்னாலும் ஜால்ற அடிக்கிற போதகர். அந்த போதகர் விசுவாசியோட சூழ்நிலை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. ஏன்னா அவனுக்கு ஆதாயம் வேணும்ல, அவன் தேவை சந்திக்கப்படணும்ல. கர்த்தர் ஊழியக்காரன கர்த்தர் அழைச்சி கொண்டு வரல, ஆரோனை போன ஆண்டவர் அழைச்சி கொண்டு வரலங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இதை தொழிலா செஞ்சுக்கிட்டு விசுவாசிகளுக்கு தகுந்த மாதிரி, ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி, பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி சபைக்குள் உபதேசம். ஏன்னா அவங்க அணுகி கொடுக்கணும், அவன் தேவையை சந்திக்கப்படணும், இவன் சுகமான்னு சொல்லி சந்தோஷமா வாழணும். அப்படிங்கிறதுக்காக தேவன் சபை இன்னைக்கு பாழாக்கி கொண்டு இருக்கிறாரு. சத்தியத்தை சொல்றதை விட்டு போட்டு சுயமா உட்காந்து பேசிக்கணும். ஆவியானவர் பேசலைங்க, இவங்க தான் பேசிக்கிறோம், மாம்சம் பேசிக்கொண்டு இருக்கு. தீமோத்திட்ட தான் சொல்ல, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை ஏற்படுத்திக் கொள்ள காலம் பாயுது. ரொம்ப கவனமாயிரும். எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும்னுட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த வார்த்தையிலையும் உண்மை கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க சத்தியத்தை தேடி அலைகிற கூட்டங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. சும்மா சத்தியத்தை வராம சபைக்கு வந்துட்டு போய்கிட்டு எப்போதும் போல வந்து போய்கிட்டு ஒரு கூட்டமும் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளும் உபத்திரவ காலம் வரும்பொழுது நிலை நிற்காது. ரொம்ப கவனமா எச்சரிக்கையாகிறீங்க. ஸோ அவர் சொல்லுகிற 5வது, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை ஏற்படுத்திக் கொள்வார்களா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் போதகர் இருப்பாங்க. இப்படி இருக்கும், போதகரும் அப்படிதான் இருப்பான், விசுவாசியும் அப்படிதான் இருப்பான், சத்தியம் இருக்காது. மொத்தமா போகும்போது நரகத்துக்கு மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இழிவான ஆதாயத்துக்கு தகாதவர்களை உபதேசிக்கிறார். இழிவான ஆதாயங்க. ஆதாயம் அவனுக்கு எந்த வழியில வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அது நல்ல வழியில வந்தாலும் தீய வழியில வந்தாலும் எவன் கொடுத்த ஏன் கொடுத்த எதுக்கு கொடுத்தன்னு கிடையாது. அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தகாத என்னன்னாலும் பேசுவாங்க. வேதத்துக்கு உட்பட்டு கிடையாது. ஆவியானவர் பேச மாட்டார், இவன் தான் பேசுவான். எத்தனை சபைகள் இன்னைக்கு விழுந்து போய்விட்டது. இழிவான ஆதாயத்துக்காக பேசுகிற சபைகள் இருக்கிறது. எத்தனை பாஸ்டர் குடும்பங்கள் விழுந்து போய்விட்டது. யோசித்து பாருங்க. சத்தியம் இல்லைங்க. சத்தியம் எங்க போய்விட்டது இன்னைக்கு சபைகள்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீர்த்துதான் சொல்லுகிறாரு, இழிவான ஆதாயத்துக்காக தகாதிகள் உபதேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பணத்துக்காக, பேருக்காக, பட்டா சொல்லுது பேரு புகழுக்காக இவமெல்லாம் எங்கேயும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் பட்ட பாடு பாருங்க, பவுலை பாருங்க, தீமோத்தேயு பாருங்க, மோசேயை பாருங்க, அவர்களும் பட்ட ஊழியத்தின் ஊழியக்காரரை பாருங்க, இவர்கள் செய்கிற ஊழியத்தை பாருங்க. தகாதவரை பேசுகிறார்கள். கடைசியாக 7வது சொல்கிறது பாருங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை இடுகிறார்கள், தங்கள் கிரியினாலே மறுதளிக்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது.
தெரியும், எனக்கு தேவனை தெரியும், எனக்கு வசனத்தை தெரியும், பைபிளை படிச்சு எனக்கு சத்தியம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கிரிகள் பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏங்க தேவன் கிரியையும் செய்ய சொல்றாருங்க. விசுவாசம் இல்லாத கிரியை செத்துது என்றுதானே வேதம் சொல்லுகிறது. நீ உபதேசம் பண்ற, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா? சபையிலிருந்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்க ஊழியக்காரர்கள் உன் பிள்ளை எப்படி இருக்கு? தரித்திரமா இருக்கு. உன் பிள்ளை எப்படி இருக்கு? தகாத செஞ்சு கொண்டு இருக்கிறது. எத்தனை ஊழியக்காரன் குடும்பங்களுக்கு நடுத்தருவில் இருக்குது, யோசிச்சு பாருங்க. நீங்க வேதத்தில் நிறைய சாட்சி சொல்ல முடியுங்க. மோசே பாருங்க, நல்ல ஊழியக்காரர் தான். அவன் பிள்ளைங்க என்ன ஆச்சு? சாமுவேலை பாருங்க, ஒரு தீர்க்க தரிசிதான், அவர்கள் பிள்ளை என்ன ஆச்சு? யோசித்து பாருங்க. நிறைய சொல்லிட்டு போகலாங்க. ஏலியை பாருங்க, அவர் பிரதான ஆசாரியன்னு, அவன் பிள்ளைங்க என்ன ஆச்சு? சோ தான் குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை இன்னைக்கு ஆதாயப்படுத்த முடியல. இவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம், அது கள்ள உபதேசம். தேவனை பற்றி உண்மையா சொல்லுகிறது. பார்த்த ஆவில நிறைஞ்ச அபிஷேகத்தோட அன்னை பாசையில பேசி தேவ நாமத்தை அப்படி மகிமைப்படுத்துறான். ஆனா வெளியே பார்த்தா திருட, கள்ள கள்ள உபதேசம். அப்படியே இழிவான ஆதாயத்துக்காக தேவனுடைய கிரியைகளை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீமோத்தி 2 புஸ்தகத்துல நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் தீமோத்தியும் தீத்துவுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க பவுல் சொல்லுகிறார். அதுல இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க கவலைப்படக்கூடாது, எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு. இதெல்லாம் என்ன சொல்லுது? வகை அறுக்கணும். இது தீத்துவுக்கும் தீமோத்திக்கும் கிடையாது. கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு தேவன் எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கும் சபைகள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால பாருங்க, பிற்காலத்திலேயே ஆதி காலத்திலே இப்படி இருந்தது என்றால் அதை விட எத்தனை மடங்கு இன்னைக்கு பெருகி இருக்கு சபையை பாருங்க. நீங்க உபதேசப்படிதான் இருக்கணும். சத்தியம் எங்கேயும் கிடையாது. தயவு செய்து சத்தியம் நிறைந்த சபைகளுக்கு போங்க. சத்தியம் நிறைந்த நல்ல போதகரை பார்த்து நல்ல வார்த்தைகளை கேளுங்க. தேவையில்லாத சாதிக்கிறதை விட்டுட்டு தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. பைபிளை வாசிங்க. நீங்க வாசிக்க வாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பார். சோ இதுல 7 விஷயம் இருக்கிறது. நியாயப்பிரமாண போதகர், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள், தெய்வ பக்தி ஆதார தொழிலாக செய்கிறவர்கள், தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவர்கள், சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை ஏற்படுத்திக் கொள்கிறவர்கள், இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்கள் உபதேசிக்கிறவர்கள், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் தன்னுடைய கிரியைகளை மறுதளிக்கிறார்கள் என்று இப்படிப்பட்டதான உபதேசத்தை கொடுக்கிற கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதர்கள் சபைகள் இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.